3rd ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 1 யூனிட் 2 பொருட்களும் வடிவங்களும். இதில் பொருட்களும் வடிவங்களையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து தொப்பி வந்து எப்போவும் கூம்பு வடிவத்தில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எந்த பக்கம் திருப்புறமோ அதை பொறுத்து நம்மளுக்கு என்ன வடிவங்கள் மாறுபடும். அதாவது முக்கோணமா அப்புறம் வட்டமா, சரியா, இந்த மாதிரி மாறுபடும் கூம்பு. அடுத்து பாருங்கள், கீழே வந்து அந்த பொண்ணு என்ன செய்யுது, கனசெவ்வகம் அந்த பொண்ணு ஒரு பையனை அந்த கனசெவ்வகம் வடிவம் உள்ள பொருட்களை காமிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் கூம்பு, கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கோலம் இந்த மாதிரி வடிவங்கள் உள்ள பொருட்கள்லாம் நீங்கள் வீட்டில் என்ன செய்ய கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமா பற்றியலா, அதில் ஒரே மாதிரி உள்ள வடிவங்களை நம்ம என்ன செய்யணும், கோடிடணும். சரியா, நேராக கோடிடணும். கரெக்டாக பார்த்து கோடிடுங்க. அடுத்து பக்கம் 8 பாருங்கள், பயிற்சி செய்வோமா. இதுலேயும் வந்து ஒரே மாதிரியான வடிவங்களை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பொறுத்திக்கிறங்க. அடுத்து பாருங்கள், கீழே உள்ள ஒரே மாதிரியான வடிவங்களுக்கு ஒரே வண்ணம் இடணும். ஒரே மாதிரியாக உள்ளதுக்கு ஒரே இதை வண்ணம் இடுங்க. கரெக்டாக பார்த்து அதில் வந்து கலர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பக்கம் 9 வடிவங்களின் அணிவகுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவங்களுக்கு எத்தனை தட்டையான முகங்கள் இருக்குது, நேர் விளிம்புகள் இருக்குது, மூலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா, இதே ஃபஸ்ட்டு வந்து செவ்வகம் கொடுத்துருப்பாங்க. கனசெவ்வகத்துக்கு 6 தட்டையான முகங்கள், 12 நேர் விளிம்புகள், 8 மூலைகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்து கனசதுரத்துக்கு 6 தட்டையான முகங்கள், 12 நேர் விளிம்புகள், 8 மூலைகள் இருக்குது. அடுத்து கூம்புக்கு வந்து ஒரே ஒரு தட்டையான முகங்கள், ஒரு வளைவான முகங்கள், ஒரு வளைவான விளிம்பு, ஒரு மூலையும் இருக்குது. அடுத்து பாருங்கள், உருளைக்கு பார்த்தீங்கன்னா 2 தட்டையான முகங்களும் ஒரு வளைவான முகமும் இருக்குது. இதுக்கு வளைவான விளிம்புகளும் மூலைகளும் இல்லை. அடுத்து பாருங்கள், ஒரு வளைவான முகமும் விளிம்புகளும் மூலைகளும் இல்லை. இது என்ன அப்படின்னா கோலம். சரி, இது கரெக்டாக பார்த்துக்கிறங்க. அடுத்து வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து பக்கம் 10 பார்த்தீங்கன்னா செய்து பார்ப்போமா. அதில் என்னென்னா, குழந்தைகளை 2 குழுவாக பிரித்து அதில் ஒரு குழுவினர்கிட்ட என்ன செய்யுங்க, வடிவத்தை காமிச்சு மற்றொரு குழுவினர்கிட்ட அந்த வடிவத்தோட முகங்கள், விளிம்புகள், மூலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை கூற சொல்லுங்கள். அடுத்து பயிற்சி செய்வோமாவில் பார்த்தீங்கன்னா வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அது முகங்களின் எண்ணிக்கையை பொறுத்து தட்டையானது எத்தனை இருக்குது, வளைவானது எத்தனை இருக்குது. அடுத்து விளிம்புகளோட எண்ணிக்கையை பொறுத்து நேரானது எத்தனை இருக்குது, வளைவானது எத்தனை இருக்குது, மூலைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதிக்கிறங்க. இது முன்னாடி 9வது பேஜில் நம்ம பார்த்தது தான். இது கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து பயிற்சி செய்வோமா பாருங்கள். அதில் வந்து எனக்கு விளிம்புகளும் மூலைகளும் இல்லை அப்படிங்கிறது உருளை. சரி, கோலத்தை கரெக்டாக என்ன செய்யுங்க, பொறுத்துக்கிறங்க. இந்த பக்கம் கோலம்னு எழுதி இருக்கிறத பொறுத்துங்க. அதே மாதிரி மித்ததையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக பொறுத்துங்க. அடுத்து செய்து பார்ப்போமா பற்றியலா. அந்த பொம்மை ரோபோ மாதிரி பொம்மை வந்து வடிவங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. நீங்களும் அதை என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அடுத்து பக்கம் 12 பயிற்சி செய்வோமா. இதில் பாருங்கள், ஒரு மாதிரி வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வடிவத்தில் என்னென்ன வடிவங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை வண்ணமிடணும். நான் வந்து லைட்டாக ஷேட் பண்ணியிருப்பேன். அந்த இதை நீங்கள் என்ன செய்யுங்க, வண்ணமிடுங்க, கலர் பண்ணுங்கள். அடுத்து ஆராய்ந்து அறிவோமா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதற் கேள்வி. கனசெவ்வகம் மற்றும் உருளையை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி என்ன அப்படின்னா ஈனா. சரியா, அடுத்து பின்வரும் மாதிரியை உருவாக்க எந்த தோப்பை பயன்படுத்த வேண்டும். 6 கனசதுரம் இருந்தால் நம்ம அந்த ஸ்டெப்ஸை நம்ம பயன்படுத்தலாம். சரியா, அடுத்து பாருங்கள், ஒரு ராக்கெட் மாதிரியை உருவாக்க எந்த தோப்பை பயன்படுத்த வேண்டும். அந்த இஎன்ஆவை என்ன செய்யலாம், நம்ம வச்சு அந்த உருளை, கனசெவ்வகம், கனசதுரம் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு ராக்கெட் தொகுப்பை உருவாக்கலாம். ஸோ இஎன்ஆ தான் இதோட ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 13 செய்து பார்ப்போமா. அதில் வந்து குழந்தைகளை 2 குழுவாக பிரித்து நம்ம என்ன செய்யணும், ஒரு வடிவத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், ஒரு அமைப்பை உருவாக்க சொல்லணும். அடுத்து பயிற்சி செய்வோமா பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் வடிவத்தை நம்ம சொல்லணும். இது கரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கனசதுரம் ஒரு கூம்பு, கனசதுரம் ஒரு கூம்புன்னு இருக்குது. லாஸ்ட்டில் வந்து ஒரு கூம்பு இருக்குது. அப்புறம் என்ன வரும்னா கனசதுரம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனசெவ்வகம், அடுத்து உருளையை பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஒரு உருளையை வந்து நிமித்தி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வர்றது என்ன அப்படின்னா கனசெவ்வகம். அடுத்து 3rd ஒன் பார்த்தீங்கன்னா கூம்பு தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கூம்பு, உருளை, கூம்பு, உருளைன்னு இருக்குது. சரியா, ஸோ லாஸ்ட்டாக உள்ளது உருளை தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து கூம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 14 கற்றல் பயணம். பின்வரும் மாதிரிகள் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரே மாதிரியான வடிவங்களை வட்டமிடணும். சரியா,
அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தேர்ட் ஒன் தான் கரெக்டு. அடுத்து செகண்டு அப்படின்னா இந்த இதில் பயன்படுத்தப்படாத வடிவம் என்ன அப்படின்னா கோலம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 தட்டையான முகங்கள் மட்டும் கொண்ட வடிவம் என்ன அப்படின்னா உருளை. ஸோ ஈனா. 4வது வந்து ஒரே ஒரு வளைவான விளிம்பை கொண்டது என்ன அப்படின்னா கூம்பு. 5வது அடுத்து வரும் இது என்னென்னா கனசதுரம்.